ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. இது வந்து நம்ம ஜிமின்ஜியோட பர்த்டே ஸ்பெஷல். அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாமா? பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஜிமின்ஜி. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் அது எப்போவுமே ஃபேட் ஆகக்கூடாது. எப்போவுமே நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. ஆர்மி எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறமா நிறைய 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 லவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜிமின்ஜியோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாங்களா? இவங்க வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பெரிய பில்லினியர். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய கம்பெனிஸ், ரொம்ப பிரான்ச்சஸ் இருக்கும். வெளியூர்லலாம் பிரான்ச்சஸ் இருக்கும். டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் இவங்களோட கம்பெனி தான் டாப்பில் இருக்கும். இவங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறமா இவரோட தங்கச்சின்னா இவருக்கு பயங்கர உயிர். பயங்கர செல்ல கொடுத்துனுக்குவாங்க ஜிமின்னு. ஏன்னா அவங்களுக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஜிமின் பிறந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க தங்கச்சியே பிறந்திருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தங்கச்சின்னா உயிர். சொல்ல போகணுன்னா அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துனுக்குவாங்க ஜிமின்னு. ரொம்ப பொசஸிவ், ரொம்ப கேரு அந்த மாதிரி. நம்ம ஜிமினோட கேரக்டர் எப்படின்னா கோல்டுங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு பயங்கர கோல்டு, ஸ்ட்ரிக்ட் பிஹேவியர். பட் அதே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட லவ் ஒன்ஸ்னால் அவ்வளோ கேரிங்காக இருக்குவாங்க. அவங்களுக்காக என்ன வேணுமெந்தாலும் செய்யலாம், அந்த மாதிரி கேரக்டரு. அண்டு அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பாஸாக இருக்குவாங்க. ரொம்ப ஹெல்ப்பிங் நேச்சர் இருக்கிறவங்க. கைண்டு கூட. பட் கோவம்னு வந்துச்சுன்னா மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க, ஒரு மான்ஸ்டராக மாறிடுவாங்க. அவரது இன்னொரு சீக்ரெட் இருக்குது, போக போக ஸ்டோரியில் சொல்கிறேன். இப்போ நம்ம வையனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாங்களா? வையன் வந்துட்டு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்த பொண்ணு. ரொம்ப ரிச்சும் கிடையாது, ரொம்ப போரும் கிடையாது, ஒரு மீடியம் ஃபேமிலி. அப்பா, அம்மா, வையன் 3 பேர் தான். அவங்க அப்பா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபு. வையன்னு ஒத்த புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப செல்லமாக தான் வளர்த்துருக்குவாங்க. வையன் வந்துட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட்டு, க்யூட்டி பை. பட் என்ன ஒன்றுனா கொஞ்சம் பப்ளியாக இருக்குவாங்க. எல்லாரையும் கலாய்க்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அந்த மாதிரி. வையன் வந்துட்டு ரொம்ப ஸ்டூடியஸ். அவங்க வந்து அந்த ஸ்டடீஸ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். படிக்கணும், நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், அந்த மாதிரியெல்லாம் அவங்களது ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்க ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அவங்க அந்த காலேஜில் ஜாயின் ஆகிருக்குவாங்க. அவங்களோட கேரக்டர் அப்படின்னா அது சொன்னேன் இல்லை நான், ஒரு மாதிரி பப்ளி, ரொம்ப ஜாலி டைப்பு. ஒரு மாதிரி எப்போவுமே சிரிக்கிறது, கலாய்க்கிறது, அந்த மாதிரி கேரக்டர். அண்ட் ப்ளஸ் இன்னசென்ட் கூட. ரொம்ப சீக்கிரம் நம்பிடுவாங்க யார் என்ன சொன்னாலும். ஜிமின் அண்ட் வையன் டோட்டல் ஆப்போசிட்டுங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ஸ்டைலிஷ்ஷு, அந்த மாதிரி. பட் நம்ம வையன் வந்துட்டு ஃபிட்னஸ் இல்லை, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாது. அண்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும், தூங்கணும், படிக்கணும், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ 2 பேரும் ஆப்போசிட் கேரக்டர்ஸு. பார்க்கலாம், மீட் பண்ணிக்குவாங்களா, மீட் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாமே ஸ்டோரியில் பார்க்கலாமா? ஸோ லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி உங்கள் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிக்குவீங்க. ஒரு ஹாஃப் சாரீ மாதிரி தான் போட்டிருக்குவீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் பேசி தான் அந்த மாதிரி சாரீ போட்டுன்னு வந்திருக்குவீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹோம்லியான பொண்ணு. ரொம்ப வெறும் அந்த சுடிதார், அப்புறமா குர்த்தி, அந்த மாதிரி தான் போட்டுன்னுக்குவீங்க. இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எதுவுமே அவ்வளோவா யூஸ் பண்ணின்னுக்க மாட்டீங்க. அதனாலேயே நிறைய தடவை உங்களுக்கு காலேஜில் நிறைய பேர் கலாய்ச்சிருக்குவாங்க. ஆனால் ஸ்டார்டிங் இல்லைங்களா, இப்போது ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இல்லைங்களோ, அதனாலே உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் உங்களை கலாய்ச்சிருக்குவாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணின்னுக்குவீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு மாதிரி கேர் ஃப்ரீ. உங்கள் ஃப்ரெண்டு நான் ஸ்டாப்பாக, வையன் இந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே தெரிலடி, எதுக்குடி நீ சொன்ன, ஏதாவது வேறு ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்கலாம், இது என்னால் ஹேண்டில் பண்ண முடியலடி அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அவங்க வந்துட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜியா. எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்தப்போ தான் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டே ஆனாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள்லாம் வரும்போது ஒரு சில குரூப், அதாவது சீனியர் குரூப்ஸ் வந்துட்டு புலி பண்ணிக்குவாங்க. அப்போது எல்லாருமே பார்க்காம போய் கண்டுக்காமல் போயின்னுக்குவாங்க. பட் நீங்கள் தான் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி
பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பயமுறுத்தி நீங்கள் அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ அப்பத்துலேருந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கூட இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். கொஞ்ச நாள்லேயே உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் டீப் ஆகிடும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துக்காது. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட தாட் என்னன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புனா 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறது. அவங்களோட பேக்ரவுண்ட் டசன்ட் மேட்டர். அவங்க பணக்காரா ஏழையா அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோமா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரூவாக இருக்கிறோமா, அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டு. ஸோ நீங்கள் வந்து என்றைக்குமே அவங்களோட பேக்ரவுண்ட் பற்றி, அவங்களோட ஃபேமிலி பற்றி எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. இவங்களோட தான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் சில டைம் பேசும்போது இந்த எங்கள் வீட்டில் இந்த மாதிரியே நடந்துச்சு, எங்கள் வீட்டில் இந்த மாதிரியே நடந்துச்சின்னு பேசிக்கிங்க இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் தெரிய வந்திருக்கும். ஹேய், கொஞ்ச நேரம் தாண்டி அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம். நீ எப்படி தெரிஞ்சுன்னுக்கிற தெரியுமா? செம்மையாக தெரிஞ்சுன்னுக்கிறடி. நான் ஏதாவது பையனாக இருந்திருந்தா இன்றைக்கே உன்னை ப்ரப்போஸ் பண்ணி நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நாளன்னைக்கே குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்வீங்க நீங்கள். அப்போது ஜியா, அடாச்சி, எனக்கு இந்த புடவை கட்டி நடக்கிறதுக்கே ஆயினில்லைன்னு சொல்கிறேன், இவள் கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு போயிட்டான். என்னால் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, இதை மெயின்டைன் பண்ண முடியாதுமா. நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இங்கே வாஷ்ரூமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் கார் வருதடி, நீ என்ன நடந்து நான் போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு யார் மேலேயும் மோதிடுவீங்க. அவங்க அப்படியே உங்கள் கையை பிடிக்குவாங்க. அவங்கள பார்த்து, ஏன்னா நீங்கள் 2 பேரும் மோதிக்கின ஃபோர்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே பின்னால் வெளில போயிருக்குவீங்க. ஏன்னா நீங்கள் சாரி வேறு போட்டுருக்கிறீங்க, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல. அப்போ தான் அவங்க டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிருக்குவாங்க, உங்களோட ரைட் ஹேண்டை. நீங்கள் அவங்களே பார்த்து தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. பார்த்து போ வையன், கீழே விழுந்திருந்தா என்ன இருந்துக்கோ அப்படின்வாங்க. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சைடில் போயிடுவீங்க. அப்போ உங்கள் சீனியர் வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணி, அப்போ அவங்க ஃப்ரெண்டு, டேய் என்னடா மச்சா, வர வர ஜூனியருக்கு விழுந்துட்டு இருக்க போல் அப்படின்வாங்க. அப்போது அவள் பாருடா, செம்ம அழகாக இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் அவளை ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் இல்லை, அதான் அவள் ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றினால அன்றைக்கே நான் அவளுக்கு விழுந்துட்டேடா. ஒருத்தர் கூட வந்து நம்ம முன்னாடி நின்று அந்த மாதிரி பேசுனதே இல்லை. அன்றைக்கி கூட நிறைய பையனுங்க பார்த்து பார்த்து போய் நின்றாங்க. பட் அவங்கள எல்லாரையும் தவிர்த்து பையன் ஒண்டி தான் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ போல்டாக பேசி அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனான். எனக்கு அப்போவே அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன். போக 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 அவளோட பிஹேவியரு, அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து பார்த்து எங்கே லவ் பண்ணிக்கிறேனோன்னு எனக்கே டவுட்டாக இருக்குடா. ஏய், லவ்வெல்லாம் இருக்காதுடா, மேபி க்ரஷ்ஷாக இருக்கலாம்ல அப்படின்வாங்க அவங்க ஃப்ரெண்டு. தெரியல, க்ரஷ் வந்து கண்டிப்பாக இருக்குது, பட் லவ் இந்த வருஷத்தோட கடைசியில் கண்டுபிடிச்சி அவளுக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். பார்த்துட மச்சா, சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணு, ஒருவேளை உனக்கு முன்னாடி யாராவது வந்து முந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, எங்கள் கிராஜுவேஷன் டே அன்றைக்கி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்களாம் இப்போ ஆடிட்டோரியமில் தான் இருக்குவீங்க. எல்லாரையுமே ஆடிட்டோரியம்க்கு வர சொல்லியிருக்குவாங்க. ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்னொரு பக்கம் ஜிமின் அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்குவாங்க. லேப்டாப்பில் அவங்க ரூம் டோர் தட்டுன்னு ஓப்பன் ஆகும். அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபேஸ் பண்ணுவாங்க. பார்க்க மாட்டாங்க, பட் ஃபேஸ் மட்டும் இரிட்டேட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட லூஸ் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி தட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீவ், உனக்கு எத்தனை தடவைடா சொல்லட்டோம் அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணாதேன்னு. ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயும் என் ரூமுக்கு வரணுன்னு நடுங்குறாங்க, ஆனால் நீ அப்படின்வாங்க. டே மச்சா, நான் ரொம்ப ஸ்பெஷல்டா, உன் ஃப்ரெண்டு கூட, அப்புறமா உனக்கு செக்ரட்டரி கூட. ஃப்ரெண்டுன்னா என் கேபின் டோரை ஒடிச்சு போட்டுருவியா அப்படின்வாங்க. ஏடா மச்சா, காலங்கத்திலே மூட் ஆஃப்ல இருக்கே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்வாங்க. மறுபடியும் உன் க்ரஷ்ஷு, உன் அத்தை பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்வாங்க. அதுக்கு ஜிம்மின்னு முறைச்சி அவங்க ஃப்ரெண்டையே பார்க்குவாங்க ஸ்டீவே.
என்னடா மச்சா, ஆல்மோஸ்ட் நீ இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் அவளோட விஷயத்துக்கு தான் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கும், அதனால தான் கேட்டேன் அப்படின்வாங்க. ஆமாம், எப்போவுமே அவளோட விஷயத்துக்கு தான் நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது. எனக்கு வேறு வேலை இல்லை போடா. எனக்கே பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷனு. அதில் நீ வேறு என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்வாங்க. மச்சா, உன் பற்றி எனக்கு நல்லா தெரியும். பிஸ்னஸ் விஷயத்துக்கு நீ இரிட்டேட் ஆகிற டென்ஷன் ஆகிறேன்னு எனக்கு தெரியும். பட் இவ்வளோ அல்லவா அப்படின்னு ஜிமினியே பார்ப்பாங்க. அப்போ ஜிமின்னு, மொத்தத்தில் நீ விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ம், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்போ ஜிமின்னு, அவளுக்கு பையன் பார்த்துன்னுக்குறாங்கடா அப்படின்வாங்க. பையன் தானடா பார்க்குறாங்க அப்படின்வாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்போது ஜிம்மின்னு மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டையே முறிச்சு பார்க்குவாங்க. சரி சரி, சாரிடா மச்சா. இங்கே பாருடா ஜிம்மின், பையன் பார்க்குறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை, என்ன நாளைக்கேவா கல்யாணம் ஆகிட போகுது. எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 மந்த்ஸு இல்லை ஒரு வருஷம் கூட எடுக்கலாம். ஒரு பையன் பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணுக்கு பையன் செட் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆகிறதுக்கோ நிறைய டைம் எடுக்கும்டா. அந்த சைக்கிள் கேப்பில் நீ எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளை ஒத்துக்கிற மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா மச்சா பண்ண சொல்கிற, அவள் என்ன பண்ணாலும் என்னை பார்க்க மாட்டேன்றா, என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டே மச்சா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான், நீ எவ்வளோ அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறியோ அவ்வளோ வேணும்னு ஆட்டிடியூட் காமிக்குவாங்க. ஆனால் ஒரு தடவை நீ அவளை ஜலஸ் பண்ணி பாரு, உன் பின்னாடியே சுற்றின்க்குவான். என்னடா சொல்கிற? ஆமாடா மச்சா, நீ அவள் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறத கம்மி பண்ணு. அவள் பற்றி ரொம்ப கண்டுக்க போகாத. நீ வேறு பொண்ணுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்னடா மச்சா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா நான் தப்பாக சொல்லடா, ஃப்ரெண்ட்லியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மொத்தத்தில் அவளுக்கு ஜெல்லஸ் ஆகிற மாதிரி நீ பண்ணும் அப்படின்வாங்க. டே வானடா, இது வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சிச்சின்னா அப்படின்வாங்க. எங்கேயோ போய் முடியாது. நீ பாரு, இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளோ உனக்கு உன்னோட லைஃப் பார்ட்னர் உன் கூட இருக்குவா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்க வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அங்கேருந்து வெளியே போயிட்டுக்குவாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு மீட்டிங்கில் இருக்குவாங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு மீட்டிங்கில் உட்காந்துன்னு இருக்குவாங்க. அவங்க தான் ஃபுல் மெயின் சேரில் உட்காந்துன்னு எல்லோரும் பேசுகிறது டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்துன்னுக்குவாங்க. எல்லோரும் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொடுத்துன்னுக்குவாங்க. அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகும். அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து பார்க்க மாட்டாங்க, கட் பண்ணி வச்சுருவாங்க. மறுபடியும் ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா அவங்களோட தங்கச்சி தான், அதாவது ஜியா. அண்ணா எங்கே இருக்கே? நான் ஆஃபீஸில் இருக்கேன் ஜியா. என்னண்ணா நீ நேற்று என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஷிட் நான் மறந்துட்டேன் ஜியா. அண்ணா நீ நேற்று எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, இன்றைக்கி நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சாரிடா செல்லம், ஒரு 5 மினிட்ஸ் நீ காலேஜில் ஏறு, நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜியா சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு டக்குன்னு எந்திரிக்குவாங்க. அப்போ இன்னொரு எம்ப்ளாயி சொல்லுவாங்க, சார் மீட்டிங் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, கேன்சல் பண்ணுங்கள், நான் என் தங்கச்சியை பிக்கப் பண்ணுறதுக்கு காலேஜுக்கு போயின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு டோர்கிட்ட போவாங்க. அப்போ ஸ்டீவு, பாஸ் இந்த மீட்டிங் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டா நிறைய லாஸ் ஆகும், பரவாயில்ல, என் தங்கச்சியை விட எனக்கு எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் திரும்பிட்டு, ஸ்டீவ் என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ ஸ்டீவு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்குவாங்க. அவங்க 2 பேரும் கார் ட்ரைவ் பண்ணி அவங்க ஜியா காலேஜும் ரீச் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட நின்று வெயிட் பண்ணிருக்குவீங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸ்கிட்ட. ஏய் எங்கடி உங்கள் அண்ணா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் ரெடி வந்துடுவார், அவர் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்காருன்னு சொன்னாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. எங்கடி போகிற அப்படின்வாங்க ஜியா. அப்போது வாஷ்ரூம் போகிறேன், வரியா கூட அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வாஷ்ரூம் போயின்னுக்குவீங்க. ஒரு மாதிரி நீங்கள் வந்து அந்த சாரி பல்லுவிலே விளையாடிட்டே போயின்னுக்குவீங்க.
நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடு பக்கத்தில் தான் காலேஜ்க்கு ஒரு 10-15 மினிட்ஸ் அவ்வளோதான் உங்கள் வீட்டுக்கோ காலேஜ்க்கோ. பட் ஜியா தனியாக இருக்குவாங்க, நீங்கள் போயிட்டா அவங்க அண்ணா வர வரைக்கும் அவங்க கூட நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வெயிட் பண்ணியிருக்குவீங்க. இப்போ நீங்கள் வாஷ்ரூம் போகலான்னு போயிருக்குவீங்க. ஜியா வெயிட் பண்ணியிருக்குவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடிட்டு மறுபடியும் அவங்க உள்ளே வந்திருக்குவாங்க காலேஜ் உள்ள. அதே டைமில் ஜிமின் அண்ட் ஸ்டீவ் 2 பேரும் வந்து ரீச் ஆகிருக்குவாங்க. அவங்க வெளியே வந்திருக்குவாங்க. எங்கடா மச்சா, கேட்கிட்ட தான் நின்றுக்கிறேன்னு சொன்னா அப்படின்வாங்க. தெரியலடா, மேபி நம்ம வர்றது லேட் ஆகிடுச்சின்னு உள்ளே போயிட்டாலும் என்னமோ, உனக்கு தான் தெரியும் இல்லை ஜியா பற்றி அப்படின்வாங்க. அப்போது ஸ்டீவும் ஜிமினும் பார்க் பண்ணிட்டு காரை இறங்கி உள்ளே வருவாங்க. ஸ்டீவ் ஒரு பக்கம் தேடின்னு வரேன்னு போயிருக்குவாங்க, ஜிமின் ஒரு பக்கம் வந்திருக்குவாங்க. அதாவது அவங்க கேன்டீன் டைரெக்ஷனில் வந்திருக்குவாங்க. அவங்க தேடிகிட்டே இருக்கும்போது அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு குரூப் நின்றுக்கோ என்னமோ பிரச்சனை ஆயினுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஜிமின் அந்த டைரெக்ஷன்லேயே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்து, மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஃபைட் இருக்கலாம், ஜியா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி மனசே கேட்டிருக்காது. ஒரு தடவை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியிருக்குவாங்க. திரும்பிட்டு அந்த குரூப் டைரெக்ஷனில் நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வாஷ்ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்துன்னுக்கும் போது உங்கள் கையை பிடிச்சி யாரோ புல் பண்ண மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். யாருன்னு பார்த்தாக்கா ஒரு 3 பொண்ணுங்க. அவங்க தான் அந்த காலேஜ்லேயே மெயின் புல்லீஸு. அவங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள், என்ன சீனியர், எதுக்காக என்னை எப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஹலோ, என்னம்மா வாய்ஸ் ரேஸ் பண்ணுற, இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, தெரியும் இல்லை நம்மளாம் யாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ ஒரு குரங்கு, உன் கூட 2 குரங்கு அப்படின்னு சொல்வீங்க. என்ன சொன்னேன்? ஆஹா, இந்த காலேஜோட 3 பியூட்டிஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. தெரியும் இல்லை. சீனியர், என்னை எதுக்காக இப்போ இங்கே இழுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நான் உனக்கு எத்தனை தடவை வார்ன் பண்ணியிருக்கேன், ஜான் கூட பேசாத, ஜான் கிட்டே போகாதேன்னு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் தேடிட்டே இருக்கேன் அவன்கிட்ட போகிறதுக்கு அப்படின்வாங்க. இங்கே ஜான் யாருன்னா, காலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஒரு சீனியரு, அவங்க தாங்க. இவங்க வந்துட்டு ஒரே கிளாஸ்மேட்ஸ், அந்த ஜான் அப்புறமா இப்போ உங்களை புள்ளி பண்ணிங்கிற பொண்ணுங்க எல்லாருமே. இதை பாருங்கள் சீனியர், நான் ஒன்றும் வேணும்னு அவங்க கிட்டே போகிறதில்ல. அது என்னன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. காலையில் கூட நான் கீழே விழுறதுக்கிருந்தேன், அப்போ தான் அவங்க வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து, இதை பாருடி, இவ சொன்ன உடனே நான் நம்பிடணும். அது எப்படிம்மா, நீ ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஜான் வந்துடுவாங்க, இல்லை வேணும்ன்ட்டு ஜான் இருக்கிற இடத்துல உனக்கு ப்ராப்ளம் ஆகிற மாதிரி நாடகம் ஆடுறியா அப்படின்னு கேட்பாங்க. இதை பாருங்கள் சீனியர், நீங்கள் என்ன வேணுமா இருந்தாலும் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போது உங்கள் சாரியை பல்லுவை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஹோல்ட் பண்ணிவிட்டு, சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்வீங்க. நான் இங்கே பேசிகிட்டே இருக்கேன், நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கல்மின்கிற அப்படின்வாங்க. நீங்கள் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பேசின்னு இல்லை, ஏதோ ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்த தான் பேசின்னுக்கிறீங்க. இங்கே நின்று உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுன்ற அவசியம் கூட எனக்கு இல்லை. எனக்கு அந்த மாதிரி டாபிக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கிறதே இல்லை. நான் இங்கே யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ வரல, யாருக்கோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கோ வரல. நான் இங்கே வந்திருக்கிறது படிக்கிறது, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போது ரொம்ப ஒழுங்கு பொண்ணு மாதிரி பேசாத, இந்த மூஞ்சியெல்லாம் எவன் லவ் பண்ணுவான்? ஜான் என்னமோ கொஞ்சம் உங்ககிட்ட நல்லா பேசிட்டான்னு உடனே அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நீ ட்ரை பண்ணின்னுக்கிற. இதை பாருங்கள் சீனியர், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்களே ஏதாவது அஸ்யூம் பண்ணிக்கினா அது என்னோட தப்பு இல்லை, அது என்னோட ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்படியே ட்ரபிள் பண்ணின்னு இருந்தீங்களா, நான் போய் பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சடன்னாக உங்கள் ஃபேஸ் மேலே வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகும். அதாவது அந்த பொண்ணோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஃபேஸ் மேலே ஒரு கிளாஸில் இருக்கிற ஃபுல் தண்ணி ஊற்றிருக்குவாங்க. நீங்கள் அது இம்பேக்ட்டுக்கு கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் உங்கள் சாரி பல்லுவே பிடிச்சி புல் பண்ணியிருக்குவாங்க அந்த மெயின் பொண்ணு. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். நீங்கள் அப்படியே 2 கையை வச்சு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. சீனியர் என்ன பண்ணுறீங்க, கொடுங்க அதை அப்படின்னு கேட்குவீங்க. பட் அவங்க உங்கள் அந்த பல்லுவை வச்சு விளையாடின்னுக்குவாங்க, உங்களையே பார்த்து ஸ்மர்க் பண்ணி. இருமா, என்ன அவசரம், உனக்கு தான் பையன்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை,
இந்த மாதிரி கோலத்தில் பண்ணி பாரு, எல்லா பையன்களும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா பையன்களும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க போல். அங்கே பாரு எல்லோரும் உன்னை எப்படி பார்த்துன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். ஆல்மோஸ்ட் உங்கள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிருக்கோ. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி அப்படியே உங்கள் செஸ்ட்டு ஒரு 2 கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. அப்போது உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் ஆகும் உங்கள் ஷோல்டர் மேலே. என்னென்னு ஸ்லோவாக உங்கள் தலையை தூக்கி பார்க்குவீங்க. பார்த்தா ஜிமின் வந்துட்டு அவங்களோட கோட்டை கழட்டி உங்கள் மேலே போற்றி விட்டுருக்குவாங்க. அந்த பொண்ணையே மொச்சி பார்த்துன்னுக்குவாங்க. அந்த பொண்ணுங்க ஜிமினை பார்த்து அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுன்னுக்குவாங்க. அவங்களே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ ஜிமின்னு அந்த பொண்ணை பார்த்து, என்ன நடக்குதுங்க, காலேஜ் கேம்பஸ் உள்ள ஒரு பொண்ணை வச்சு இப்படி புலி பண்ணின்னுக்கிறீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவீங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த பொண்ணு ஜிமினியை பார்த்து, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார், ஆக்சுவலி இவதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்குவாங்க. இதை பாரு, நீ பேசுனது நீ பண்ணுது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ப்ளீஸ் ஏன் முன்னாடி இந்த மாதிரி இன்னசென்ட்டாக நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவ கூட ஒன்றும் இன்னசென்ட் கிடையாது. ஏன் பாய் ஃப்ரெண்டை செட்யூஸ் பண்ணுறா, அவள் பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஹெட்டை தூக்கிட்டு, இல்லை சார் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் உங்களே பார்க்குவாங்க. அப்போ தான் அவங்க கிளியராக அவங்கள பார்த்துருக்குவாங்க. அவங்களுக்கும் ஐ கான்டாக்டு. நீங்கள் வந்து டக்குன்னு கான்டாக்ட் பிரேக் பண்ணிவிட்டு ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. அப்போ அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணு கூட சொல்லுவாங்க, ஆமாம் சார், இவ தான் என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டை பறிக்கிறதுக்கு பார்த்துன்னுக்குறா, எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மூஞ்சிக்கெல்லாம் எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்குவாங்க, யாருமே லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மின்னு, இது பாரு, என்னவன் வேணுமாந்தாலும் இருக்கட்டும், ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் உன் பாய் ஃப்ரெண்ட் எதுக்காக இவன் பின்னாடி சுற்றணும், அவனை கண்டிச்சு வை. அதை விட்டுட்டு இந்த பொண்ணை வந்து நீ ட்ரபிள் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் பண்ண. வெறும் இந்த பொண்ணுன்ட்டு இல்லை, இந்த காலேஜில் வேறு ஸ்டூடெண்ட்ஸை கூட நீ புல்லி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிச்சு, அன்றைக்கி தான் உன்னோட லாஸ்ட் டேவாக இருக்கும் இந்த காலேஜில். டிட் யூ கெட் தட் மிஸ் அப்படின்வாங்க. அப்போ அவங்க எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அவ்வளோ கோமா சொல்லியிருக்குவாங்க அவங்களே பார்த்து. அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவங்க கையில் உங்களோட அந்த தாவணி இருக்கும்ல, அதை டக்குன்னு அக்ரெசிவாக புல் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஜிமின் பொண்ணை பார்த்து நீங்களும் அங்கேருந்து அவங்க பின்னாடியே ஓடி போவீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உங்களோட தாவணி இருக்குது, உங்ககிட்ட அவங்களோட கோட் இருக்கும் இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல. ஸோ அவங்க பின்னாலே போயின்னுக்குவீங்க. அங்கே அவங்க எம்டி காரிடாரில் போயிடுவாங்க. நீங்கள் வந்து அவங்க பின்னாலே சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்வீங்க. அப்போ ஜிம்மின் அங்கேயே நிற்கிவாங்க. திரும்பி பார்க்க மாட்டாங்க, பட் நின்றுக்குவாங்க. நீங்கள் ஸ்லோவாக போய் அவங்க எதிரில் நிற்குவீங்க. தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்வீங்க. ஜிம்மின் வந்து ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்குவாங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணி தான் நின்றுக்குவீங்க. என்ன அதான் தேங்க்யூ சொல்லிட்டியே அப்படின்வாங்க. என்னோட தாவணி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் ஓ அப்படின்னு சொல்லி உங்கள் தாவணி உங்ககிட்ட கொடுத்துருக்குவாங்க. நீங்கள் ஜிமினியை பார்த்து நான் இதை வாஷ்ரூமில் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்குவீங்க. நீங்கள் தாவணியெல்லாம் போட்டு அவங்களோட கோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை நீட்டுவீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் கையே பார்த்து அந்த கோட்டை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. இல்லை, உனக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு வர்றதில்ல, நான் மட்டும் அவங்க வராதே இருந்தா அங்கே என்ன நடந்திருக்கோன்னு தெரியும் இல்லை. அந்த பொண்ணுங்க உன்னை அவ்வளோ புல்லி பண்ணின்னு இருந்தாங்க, தாவணியை பிடிச்சி இழுத்துருக்காங்க, 2 அறை விடணுன்ட்டு உனக்கு தோணலை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார், ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பணக்கார ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க, பிரின்சிபலோட ரிலேட்டிவ், நான் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. சும்மா எதிர்த்து பேசினாலே நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவங்கள அடித்தா இந்த காலேஜை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அது எந்த மாதிரி ரூல்? தப்பு பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அதை தட்டி கேட்குறவங்கள பனிஷ் பண்ணுறது அப்படின்வாங்க. இங்கே அப்படி தான் நடக்குது சார். ஓ, இனிமேல் அப்படி நடக்காது.
யூ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி யாராவது உன்னை புள்ளி பண்ணால் ஒன்றுண்டில்ல, வேறு யார் புள்ளி பண்ணாலும் அவங்கள நீ தட்டி கேட்கலாம், யார் வேணுமாந்தாலும் தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பிங்க. அப்போ ஜிமின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. நீங்கள் திரும்பிங்க. ஃப்ரெஷரா? சரி, ஓகே, யூ மே கோ நவ். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவீங்க. நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துக்குவாங்க. என்னன்னு தெரியல, ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கோ. அவங்க ஷோல்டர் மேலே யாரும் கை வைக்குவாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டீவு. யாரோட மச்சான் அந்த பொண்ணு செம்மையாக இருந்தா அப்படின்வாங்க. அப்போது ஜிமின், ஏய் ஸ்டூடெண்ட்டுடா, மரியாதையாக பேசு. ஏய் என்னடா, நான் ஒன்றும் தப்பாக சொல்ல, அட்மையர் தானே பண்ணேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கடா, இனிமேல் நான் அடிக்கடி இந்த காலேஜுக்கு வருவேன்னு தோணுது அப்படின்வாங்க. அப்போது ஜிம்மின்னு அவங்க ஃப்ரெண்டை கன்ஃபியூஸாக பார்க்குவாங்க. இல்லைடா மச்சான், எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்வாங்க. அப்போ ஜிம்மின்னு, டேய் அந்த பொண்ணு இன்னும் சின்ன பொண்ணுடா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், உனக்கோ அவளுக்கோ இல்லைனாலும் 11 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியுமா? என்னடா மச்சா, ஏஜ் கேப்பெல்லாம் இப்போ யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லைடா, நம்ம அவங்கள எப்படி பார்த்துக்குறோன்னு வச்சு தான் எல்லாமே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரு, இந்த காலேஜ் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜிமின்னு. அப்போது எனக்கு உன்னோட கன்சர்ன் புரியுதுடா, ஜியா மாதிரி இவ்வளோ, ஸோ உனக்கும் அந்த தங்கச்சி ஃபீலிங் கிடைச்சிருக்கோம், பட் எனக்கு அந்த மாதிரி கிடைக்கலடா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே மேபி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் அவங்களே முறிச்சு பார்த்துட்டு, இதை பாரு, ஜியா மட்டும்தான் எனக்கு தங்கச்சி, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஃபீல் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு அவங்களே பார்த்து ஸ்மர்க் பண்ணி, ஓகேடா மச்சா நடு கிளம்பலாம் அப்படின்வாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போவாங்க. மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு, நீ ஜியாவை கூட்டிட்டு பார்க்கிங் கிட்டே போ, நான் பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோ, அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டுக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுக்குவீங்க ஜியா கிட்ட கூட சொல்லாமல். ஜியா வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஏய் பண்ணி, எங்கடி போனேன், வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கே காணாத போயிட்டேன், உன்னை ஒரு 10-20 நிமிஷமாக தேடின்னுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சாரி ஜியா, நான் வீட்டில் இருக்கேன். ஏய் என்னடி, அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லடி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நடந்தது எல்லாமே சொல்லியிருக்குவீங்க. என்னடி சொல்கிற, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான், நீ சும்மா விட்டுட்டு வந்தியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லடி யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, யாரோ ரொம்ப நல்லவங்கடி அப்படின்னு சொல்வீங்க. யாரடி அது, தெரியலடி, அவங்க பேர் கூட நான் கேட்கல. சரி விடு, யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, இப்போ நீ எப்படி இருக்கே, நான் வரவான்வாங்க. அப்போ நீங்கள், இல்லை வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன், நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறேன், நீ வீட்டுக்கு போ, ஏற்கனவே உனக்கு நிறைய லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, சரி நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருக்குவாங்க. ஜிமின், ஜியா, அப்புறமா ஸ்டீவ் 3 பேரும் காரில் வீட்டுக்கு போகிறதுக்காக போயிருக்குவாங்க. அப்போது ஜிமின் ஒரு மாதிரி மூட் ஆஃப்லேயே இருக்குவாங்க, கார் ட்ரைவ் பண்ணியிருக்குவாங்க. அப்போது ஜியா வந்துட்டு, ஸ்டீவ் அண்ணா என்ன அண்ணா ரொம்ப மூட் ஆஃப்லேயே இருக்காங்க, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஸ்டீவ் ஜிமினியை பார்த்து, ஆஃபீஸ்லலாம் எதுவும் பிரச்சனை இல்லை, உன்னை வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோமா, அதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜியா வந்துட்டு, ஓ சாரி அண்ணா, நான் என் ஃப்ரெண்டை தேடின்னு போயிட்டேன், அதனால லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிமின், இட்ஸ் ஓகே ஜியா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. ஜிமின் வந்து சொல்லியிருக்குவாங்க ஜியா கிட்டே இது எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் அவங்க அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிமினுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃப்லேயே இருந்திருக்கோம். காலையிலலாம் நல்லா இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ ஸ்டீவுக்கு சொல்லியிருக்குவாங்க, நீ கொஞ்சம் ஆஃபீஸில் போயெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்குவாங்க ஜியாவை கூட்டிகிட்டு. ஜிமினும் ஜியாவும் உள்ளே என்ட்ரி ஆன உடனே யாரோ ஒருத்தவங்க ஓடி வந்து ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுவாங்க.
ஜியாவும் ஜிமினும் உள்ளே வருவாங்க. அப்போது யாரோ ஒருத்தவங்க ஓடி வந்து மாமா ஐ மிஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, அவங்களோட அத்தை பொண்ணு சனாதா. அதாவது ஜிமின் இஷ்டப்பட்டுனுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க இல்லைங்களா, அவங்க தான். ஜிமின் உண்மையாகவே இவங்களை லவ் பண்ணுறாங்களா? பார்க்கலாம் ஃபர்தர் ஸ்டோரியில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. என்னன்னு தெரியல, ஜிமின் ஹக் பேக் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்குவாங்க. சனா எப்போ வந்தேன்? காலையில் தான் வந்தேன் மாமா, அப்பா அம்மா கூட வந்திருக்காங்க, வாங்க உள்ளே போகலாம். ஹாய் ஜியா அப்படின்வாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஹாய் சனா, அண்ணா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. யூஸ்வலாக ஜிம்மின் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்தாக்கா வந்து ஹாலில் உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி என்னமோ தெரியல. மா ஒரு 5 மினிட்ஸ் நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கே, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆஃபீஸில் இருந்தானே இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கே அப்படின்வாங்க. அப்போது இல்லைம்மா ஏன்னோ லைட்டாக தலைவலி, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அம்மா சரி நீ போ, நான் காஃபி கொடுத்து விடுறேன் அப்படின்வாங்க. அப்போ ஜிமின்மா வேணாம்மா, ஒரு 5-10 மினிட்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நல்லா தூங்கி ஏஞ்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. சனா வந்துட்டு ஜிமின் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. ஏன்னா எப்போவுமே ஜிமினோட அட்டென்ஷனு சனா மேலே தான் இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகிருக்கும். பட் இன்றைக்கி ஜிமினோட அட்டென்ஷன் கம்மியாக இருந்திருக்கும் சனா மேலே. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸாக ஃபீல் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஜிமினோட அத்தை மாமா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்குவாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஸோ சனா கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் சேர்ந்தவங்க. பட் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி எப்போவுமே நடந்துக்க மாட்டாங்க. எப்போவுமே அவங்க வந்து ஒரு பணக்காரங்க இதில் தான் இருக்குவாங்க. எப்போவுமே ரிச்சாக இருக்கணுன்ற அவங்க மைண்ட் செட் வந்துட்டு ரிச்சாக இருக்கணும், ரிச்சான பீப்புள் கூட தான் சேரணும், பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸு பிராண்டட் திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட்டு. அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லைன்னாலும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தான் வாங்கி போடுவாங்க. அவங்க வந்துட்டு மினி ஸ்கர்ட்ஸு ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் என்ன ஒன்றுன்னா, ஜிமின் வந்துட்டு இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேணும்னே அவங்க வந்து ஜிம்மினை கண்டுக்காத மாதிரி பிஹேவ் பண்ணிக்குவாங்க. பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஜிம்மின் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறது. அப்புறமா அவங்க பர்த்டேக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது. அப்புறமா அவங்க எப்போயாவது ஊர்லேருந்து ஜிம்மின் வீட்டுக்கு வந்தாக்கா வெளியே ஷாப்பிங் கூட்டின்னு போகிறது, டின்னர் கூட்டின்னு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஜிம்மின்னா ரொம்ப பிடிக்கும். பட் எந்த மாதிரி வெறும் பணத்துக்காக தான் அவங்கள இஷ்டப்பட்டுக்குவாங்க. பட் அதை எதுவுமே ஜிம்மின் கிட்டே காமிச்சிருக்க மாட்டாங்க, ஜிம்மின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி. ப்ளஸ் என்னென்னா ரொம்ப ரூட், அவங்க ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறது, அந்த ஸ்வீட்டான டோனே இருக்காது சனாக்கிட்ட. ஜிமின் ரூம் உள்ளே போயிட்டு அவங்க ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு அந்த கையில் இருக்கிற கோட்டை எடுத்து பெட் மேலே போடலான்னு இப்படி தூக்குவாங்க. பட் சடனாக அவங்களுக்கு உங்கள் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்திருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் அந்த கோட்டை அப்படியே எடுத்துன்னு வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்மெல் அந்த கோட் மேலே இருக்கும். அதை அப்படியே டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ச்சே நான் எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை தூக்கி பெட் மேலே எறிஞ்சிட்டு வாஷ்ரூம் உள்ளே போயிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். சனா வந்துட்டு எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே தங்கி காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்காக. காலேஜுன்னா அவங்க வந்துட்டு சீனியருங்க, ஜிமினை விட ஒரு 5 வருஷம் சின்னவங்க. அவங்க டிகிரியெல்லாம் முடிச்சிட்டுக்குவாங்க. பட் அந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணோன்றதுக்காக அவங்க காலேஜில் ஜாயின் ஆகிறதுக்கு வந்திருக்குவாங்க. அப்போ ஜிமின் கூட இட்ஸ் ஓகே, நானே உங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்குவாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. ஜியா படிக்கிற காலேஜ்லேயே அந்த கோர்ஸ் இருக்குது, ஸோ நீ அங்கேயே ஜாயின் ஆகிடு அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். அங்கே அட்மிஷன் பண்ணுறதுக்காக போயின்னுக்குவாங்க சனா, ஜியா, ஜிமின், அப்புறமா ஸ்டீவ் கூட. நீங்கள் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ்கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட நின்று வெயிட் பண்ணிக்குவீங்க ஜியாக்காக. ஏன்னா நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற ஸ்பாட் அதுதான். நீங்கள் கால் பண்ணுவீங்க, பண்ணி எருமை மாடு எங்கடி இருக்க, 1/2 hour உனக்காக நம்ம யூஷுவல் ஸ்பாட்கிட்ட வெயிட் பண்ணிக்கிற, சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்வீங்க. வரே ரெடி, ஆக்சுவலி என்னோடய கசின் அவங்கள இங்கே அட்மிஷன் பண்ணோம், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்போ சரி அப்படின்னா நான் கிளாஸுக்கு போயிடவா அப்படின்வீங்க. நீ கிளாஸுக்கு போய்டு, நான் உன்னை கிளாஸ்லேயே வந்து மீட் பண்ணுறேன், ஏன்னா
அவளுக்கு வேறு கிளாஸை காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டி பிடிக்காத கசினா அப்படின்வீங்க. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியா ஜிமின் எல்லாருமே வந்து சனாக்கு அட்மிஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து கிளாஸ் ஜாயின் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு ஜியாக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்க 3 பேரும் வந்துன்னுக்குவாங்க. ஜியா வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு ஓடி போயின்னுக்குவாங்க, ஏன்னா உங்களை வெயிட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்குவீங்க, ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட பேசி நின்றுக்குவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு திரும்பிங்க. பார்த்தா கீழே என்னமோ இருந்த மாதிரி தோணும் உங்களுக்கு. கீழே குஞ்சி பார்க்குவீங்க, பார்த்தா ஒரு குட்டி பேர்டு அப்போ தான் அந்த எக்லேருந்து வெளியே வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அது கீழே பறக்கக்கூட முடியாமல் ரொம்ப குட்டியாக அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் அது பேர்ட் கிட்டே போயிட்டு அந்த பேர்டை கையில் தூக்கி, என்னம்மா ஆச்சு, கீழே விழுந்துட்டிங்களா, உங்களுக்கு அடி ஏதாவது பட்டுச்சா, சரி உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க மேலே. அப்போ அந்த ட்ரீலேயே ஒரு பிரான்ச் இருக்கும், அந்த பிரான்ச்சில் ஒரு குட்டி நெஸ்ட்டு, அந்த கூண்டு அது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், உங்களுக்கு எட்டாது. ஓ, உன் வீடு அங்கே இருக்கா, இரு நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவீங்க அந்த ஹைட்டுக்கு மேட்ச் வர மாதிரி. பட் உங்களுக்கு தெரியல, நீங்கள் அந்த பேர்டுக்கிட்ட பேசின்னுக்கிறது வந்துட்டு 3 பேர் நின்று பார்த்துன்னுக்குறாங்க. அதில் 2 பேர் அட்மையர் பண்ணின்னுக்குவாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு லூஸ், சரியான பைத்தியக்காரச்சி மாதிரி பேசுகிறா, பேர்டுக்கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போ ஜிமின் அப்படியே டக்குன்னு சைடில் திரும்பி பார்த்துருக்குவாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, ஜிமின், ஸ்டீவ் அண்ட் சனா, 3 பேர். சனா தான் உங்களை பைத்தியக்காட்சின்னு சொல்லியிருக்குவாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அவளை போய் பைத்தியம்ன்ற அப்படின்வாங்க ஸ்டீவு. அப்போ ஜிமின்னு, டேய் மச்சா பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கல் மேலே கல் அடுக்கி அது மேலே நின்று அந்த பேர்டை அதோட கூண்டில் விடுறதுக்கு ட்ரை பண்ணின்னுக்குவீங்க. விட்டுட்டு திரும்பிங்க, அப்போது ஒரு கல் ஸ்லிப் ஆகிடும். என்னென்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்கன்னு சொல்லிட்டு டைட்டாக கண்ணை முடிக்குவீங்க. அப்போது ஓடி வந்து டக்குன்னு ஒருத்தவங்க உங்களை பிடிக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஜிமின் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் கீழே விழலன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டேன். நான் கீழே விழுந்தாலும் அடியே படலையே, ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நான் காற்றுலேயே பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லின்னுக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க நீங்கள் பேசுகிறத கேட்டு. அப்போ நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா ஜிமின் ஃபேஸு. அவங்களே பார்த்து, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது மிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்களா, என்னால் உங்களை ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, கொஞ்சம் ஹெவியாக இருக்கீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு, நான் ஒன்றும் அவ்வளோ ஹெவியாக இல்லை, கொஞ்சம் அப்படின்னு சொல்வீங்க. ஜிமின் வந்துட்டு அவங்க ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணி, சரி என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறதா வேலையாக வந்து அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்வீங்க. ஆமாம், நேற்று ஒரு புலி கேங் கூட சேர்ந்து அங்கே அழுந்து நின்றுந்தேன், இப்போ பார்த்தா ஏதோ பண்ண போய் கீழே விழுந்துக்கிந்தேன் அப்படின்வாங்க. நான் ஏதோ பண்ண போல, நான் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன், அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிமின்னு, என்னம்மா அந்த மாதிரி பெரிய விஷயம் அப்படின்வாங்க. ஒரு குட்டி பேர்டு கீழே விழுந்துட்டுருந்துச்சு, அது பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு, அம்மா இல்லாமல் தவிச்சு இருந்துருச்சு, நான் அதை தூக்கின்னு போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்டே சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன், இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்வீங்க. அப்போ ஜிமின்னு, ஆமாம் பெரிய விஷயந்தான், ஆனால் அவங்க அம்மா கிட்ட அவங்க புள்ளிய நீ அவ்வளோ இதாக சேர்த்து வச்சுருக்கே, அப்போது உங்கள் அம்மா கூட உனக்கு ஏதாவது ஆனால் கஷ்டப்படுவாங்க தானே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்து, ஆமாம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஜாக்கிரதையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின்னு ஸ்மைல் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ. இன்னொரு பக்கம் ஸ்டீவோ அப்புறமா சனாவோ, ஸ்டீவ் வந்துட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணுறத பார்த்து அவங்களுக்கே தெரியாமல், இவன் இந்த மாதிரி ஜென்யூனாக ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அவன் ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக கோல்டாக ஆகிட்டா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. சனாவுக்கு பயங்கர கோவம், ஐயோ இன்னும் பயங்கர ஜெலஸ் ஆகிடுவாங்க, பல்ல குறைச்சி நின்றுன்னு பார்த்துன்னுக்குவாங்க. ஸ்டீவ் வந்துட்டு சனாவை பார்க்குவாங்க, பட் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக தெரிஞ்சுன்னுக்குவாங்க. அப்போ ஸ்டீவு அவங்க டங்கு சீக்ஸ்குள்ளே ரோல் பண்ணிவிட்டு, ஜெலஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. சரிங்க சார், நான் என் கிளாஸுக்கு கிளம்புற டைம் ஆச்சு, அண்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்குவீங்க.
யூ மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணியே பார்த்துருக்குவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்குவீங்க உங்கள் பேக்கை பிடிச்சின்னு. ஜிமின் அவங்களுக்கே தெரியாமல் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க அட்மையர் பண்ணி. அப்போ அவங்க ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்குவாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்டீவ் தான். என்னடா மச்சான் நடக்குதுங்க, என்ன தூரம் இருக்க சொல்லிவிட்டு நீ அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிற? ஏய், அந்த பொண்ணு கீழே விழுறதுக்கு இருந்தா, நீ பார்த்த இல்லை, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான், அதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனாலும் நீ அவளை ரொம்பவே அட்மையர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சனா, இங்கே பார் ஸ்டீவ், நீ சும்மா சும்மா எதேதோ சொல்லி ஜிமின் மைண்டை கொல்பாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஜிமின்னு சனாவியை பார்த்து, இவளுக்கு என்னடா ஆச்சு? டே மச்சா, இன்னுமாடா தெரியல, அவளுக்கு ஜெலஸி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, நீ இதை இப்படியே கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோ, அவளும் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் ப்ரப்போஸ் பண்ணிவிடுவா. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா, அவளை ஜெலஸாக்கணுன்றதுக்காக கிடைக்கிற பொண்ணுங்கக்கிட்டலாம் பேசி நிற்கிட்டா. கிடைக்கிற பொண்ணுங்கக்கிட்டலாம் பேசி யார்டா சொல்லுந்து? இப்போ போனால அந்த ஒரு பொண்ணு போதும். ஏன்னா அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா. எந்த பொண்ணுக்காவது அவளை பார்த்தா ஜெலஸ் ஆகியே ஆகும். ஸோ நீ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமே. டே என்னடா பேசுகிற? சின்ன பொண்ணுடா, என்னோட லைஃப்காக அவளோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு இல்லையாடா? அவகிட்ட சொல்லாமே நீ அவகிட்ட பேசி ஏமாத்துன்னு சொல்ல. நீ எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கக்கூடாது? எப்படியோ நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, பதிலுக்கு அவளையோ நீ ஹெல்ப் பண்ண கேட்கலாம் இல்லை? நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. நீ அந்த பொண்ணை மீட் பண்ணி கேட்டுப்பார். அந்த பொண்ணு நல்லா பொண்ணாக இருக்கா, உன் லவ் லைஃப்க்கு அவள் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவா இல்லை அப்படின்வாங்க. ஏய், இது ஒரு மாதிரி வியர்டாக இல்லை? அந்த சின்ன பொண்ணுக்கிட்டே போய் நான் எப்படி கேட்டுப்பாடுறா? கேட்குறதுல என்ன தப்பு? அவள் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாஸ்க்கு போயிருக்குவீங்க, ஜியாவை நல்லா திட்டிருக்குவீங்க, அவங்களும் உங்களை திட்டிருக்குவாங்க, வரேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்புறமா உங்களை பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு கூப்பிட்ருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போவீங்க. போனால் நேற்று உங்களை புள்ளி பண்ணாங்கல்ல, அந்த கேங் நின்றுக்கும். அப்போது பிரின்சிபல் வந்துட்டு, என்ன பார்த்து நிற்கிறீங்க, சாரி கேளுங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க திரும்பிட்டு, சாரி வையன், இன்னொரு தடவை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் கிளம்புங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு காலேஜ் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க, யூ ஆர் சஸ்பெண்டட் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஷாக்காக அவங்கள பார்க்குவீங்க. அப்புறமா உங்கள் பிரின்சிபலை பார்க்குவீங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்து பிரின்சிபலை பார்த்து, சார் என்ன நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி அவங்க நேற்று உன்னை புள்ளி பண்ணாங்க இல்லையா, அப்போது உனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்களே, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டுக்குவீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணினே வெளியே வந்திருக்குவீங்க. யாருன்னே தெரியல, எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, பேர் தெரியலன்னு என்ன, நானே அவருக்கு ஒரு பேர் வச்சிடுறேன், ஏஞ்சல்னு வச்சிடலாம். ஏன்னா எனக்கு எப்போ ட்ரபிள் ஆனாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும் லூஸ் மாதிரி காலேஜுக்கு போயிருக்குவீங்க, சாரி கிளாஸ் ரூமுக்கு போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. நீங்கள் வந்துட்டு வீட்டில் இப்போ டின்னர் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. அப்போது உங்கள் அம்மா, வயன் நாளைக்கு நாளன்னைக்கு லீவ் போட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமா? பெரியம்மா வீட்டுக்கு போகணும், அன்றைக்கி சொல்லியிருந்தேனேடி அப்படின்வாங்க. மா நான் வரலம்மா, நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க. ஏய் என்னடி, பாவோடி பெரியம்மா அங்கே தனியாக கஷ்டப்படுவாங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கா நர்வஸாக இருக்காங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு, அவள் கூட நீ இருந்தால் அவளுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கல்ல. சரி, நான் அக்காக்காக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. சரி சரி, யாருக்காகவாவது மொத்தத்தில் வா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அம்மா. இன்னொரு பக்கம் ஜிமின், அவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டின்னர் சாப்பிட்டுக்குவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்குவாங்க. என்னன்னு தெரியல, ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிற மாதிரி இருக்குவாங்க, எதை பற்றியோ யோசிச்சுன்னுக்குறாங்க. சடனாக அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்துருக்கும். அப்போ அவங்க அம்மா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு, என்ன என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அவங்க பாட்டி, என்ன விஷயம்னு தெரியல, அந்த சந்தோஷத்துக்கான காரணம் அவன் பக்கத்துலேயே உக்காந்தின்னு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க.
வேறு யாரும் இல்லை, சனா தான் உட்காந்துக்குவாங்க. சனா வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஹெட் டவுன் பண்ணுவாங்க. அப்போது ஜிமின் சடனாக அவங்க சென்ஸுக்கு வந்து, என்னம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்குவாங்க. நான் என்ன சொன்னேன்னு கூட உனக்கு கேட்காத அளவுக்கு அந்த மாதிரி என்னப்பா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜிமின், அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ஆஃபீஸ் பற்றி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, ஆஃபீஸ் பற்றி யோசிச்சா கூட உனக்கு ஸ்மைல் வருமா உன் ஃபேஸில் அப்படின்னு கேட்பாங்க. அம்மா என்னம்மா அப்படின்வாங்க. அப்போது ஜிமினோட அப்பா, ஏய் விடு, எதுக்காக என் புள்ளைய சும்மா கலாய்க்கிற, என்னமோ சந்தோஷமாக இருக்கா தானே, அதை பார்த்து நீயும் சந்தோஷமாக இரு. நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன், ஆனால் என்ன ரீசனுன்னு எனக்கும் தெரிஞ்சால் இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கவில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தா அம்மா சொன்னாங்க இல்லை, அவனோட சந்தோஷத்துக்கு என்ன ரீசன்னு அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. பட் ஜிமின் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஹெட் டவுன் பண்ணி சாப்பிட்டுன்னுக்குவாங்க. அவங்கெல்லாம் அதே தான் நினச்சின்னுக்குவாங்க. பட் இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க வந்து எரிஞ்சுன்னுக்குவாங்க. இவ்வளோ சந்தோஷம், ஏதாவது எங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் அண்ணா வாழ்க்கையே பாலாயிடும், நரகமாக்கி வச்சிடுவேன் எங்கள் அண்ணா லைஃபை. சே, அண்ணாவுக்கு வேறு எந்த பொண்ணும் கிடைக்கலையா, போய் போய் இவ்வளோ லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டினே சாப்பிட்டுன்னுக்குவாங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜியாதா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே என்னன்னு தெரியல, ஜிமின் ரொம்ப சுறுசுறுப்பாக எழுந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ரெடியாக இருக்குவாங்க. அவங்க வந்து வயன்கிட்டே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை வயனை பார்க்குறேன்றதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா என்னன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஜியாவை ட்ராப் பண்ணுற மாதிரி தான். இப்போது சனா இருக்கிறதுனால சனா கூட வருவாங்க. யூஸ்வலாக ஸ்டீவ் கூட ஜிமின் கூட தான் போயின்னுக்குவாங்க, ஏன்னா அவங்க வீடு பக்கத்தில் தான் ஸ்டீவ் வீடு கூட. ஸோ இவங்கெல்லாம் போய் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜிமின் வந்துட்டு தேடின்னுக்குவாங்க ஆக்சுவலி பையனை. பட் அவங்க எங்கேயோ காணோம். அப்போ ஸ்டீவு, என்னடா மச்சான் அந்த பொண்ணு எங்கேயோ காணோம், இவ்வளோ பெரிய காலேஜில் அந்த பொண்ணு இவ்வளோ ஈஸியாக கெச்சிருவாளாடா, கொஞ்சம் தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிம்மின்னு. அப்போது எக்ஸாக்ட்லி மச்சா, இவ்வளோ பெரிய காலேஜில் எந்த மூலையிலேருந்து தேடுவாவில், ஒரு வேலை செய்யலாமா, நம்ம டைரெக்டாக போய் பிரின்சிபல்கிட்ட கேட்கலாம், அதுவும் உனக்கு அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போது நீ சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போவாங்க. போயிட்டு போன உடனே அவங்க எந்திரிச்சு நிற்கிவாங்க. குட் மார்னிங் சார், வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போ ஜிமின், வெரி குட். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணுங்களாம் புள்ளி பண்ணாங்களே, அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியாது, அது வையன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, வையனா, அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது, ஓ சாரி சார், அந்த பொண்ணு 2 நாள் லீவு, வரமாட்டா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கும், என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோம். அப்போது ஜிமின், ஓகே சரி, அவள் 2 டேஸாக கழிச்சு தானே வருவா, அப்போவே நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிருக்குவாங்க. அப்போ ஸ்டீவ் வந்துட்டு ஜிமினியே பார்த்து அவங்க டங்கை சீக்ஸ்குள்ளே ரோல் பண்ணின்னுக்குவாங்க. என்னடா மச்சா, டிசப்பாயிண்ட் ஆகிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய், உன் ஃபேஸே சொல்லுதுடா, அவகிட்ட ஹெல்ப் கேட்க முடியலன்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டியா, இல்லை அவளை பார்க்க முடியலன்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டியா? டேய் மச்சா, என்னடா பேசுகிற, உனக்கு தெரியும் தானே நான் சனாவே அப்படின்வாங்க. என்ன சொல்லு சனாவே அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை நடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்கிட்ட போயிருக்குவாங்க. அப்போது மச்சா, ரூட்டு சேஞ்ச் ஆகினுக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கின்னு அவங்களும் போய் காரில் உட்காந்துருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்களும் உங்கள் பெரியம்மா வீட்டில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க, உங்கள் அக்கா கூட சேர்ந்து அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருக்குவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் பயங்கர ஹாப்பி, தெரியும் இல்லைங்களாங்க, கசின் கல்யாணம்னா பயங்கர ஜாலியாக இருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு பிடிச்ச கசின்னா இன்னும் அது அந்த வைபே வேறு இல்லைங்களா. ஸோ நீங்களும் எல்லாம் ஹாப்பியாக இருக்குவீங்க, மறுபடியும் உங்கள் ஊருக்கு திரும்பி வந்திருக்குவீங்க. நீங்கள் எல்லாமே ஜியா கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்குவாங்க. 2 நாளே அவங்களுக்கு 2 வாரம் மாதிரி போயிருக்கோம், உங்களுக்கு கால் பண்ணி கூட பேசியிருக்குவாங்க. இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, ஜியா வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்குவாங்க. நான் இங்கே தான் பாஸ்கெட் பால் கோர்ட்கிட்ட தான் நின்றுக்கிறேடி. ஏய், நானும் அங்கே தாண்டி இருக்கேன், நீ எங்கே இருக்க? நான் பேக் சைடில் இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் பேக்கில் உங்கள் ஃபோனை வச்சுட்டு தலையை தூக்குவீங்க. பார்த்தா ஃபோர்ஸாக பாஸ்கெட் பால் உங்கள் டைரெக்ஷனில் வந்துருக்கோம். அப்போ நீங்கள்
ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுவீங்க. அதுக்குள்ளேயோ உங்களை யாரோ பிடிச்சி ஜோராக புல் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே போய் அவங்க ஹார்டு செஸ்ட் மேலே விழுவீங்க. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா ஜிம்மின் நின்றுக்குவாங்க. ஏஞ்சல் நீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. ஆ என்னது அப்படின்வாங்க. ஆ அது ஒன்றும் இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? அவ்வளோ ஃபோர்ஸாக பாஸ்கெட் பால் உன் டைரெக்ஷனில் வந்துன்னுக்குது, கண்ணை மூடி நின்றுன்னுக்கிற, என்னமோ பூ வந்து விழுற மாதிரி அது உன் ஃபேஸ் மேலே வந்து பட்டுந்தான் உன் ஃபேஸ் என்ன ஆய்ந்துக்கோ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணோன்னே தெரியல சார், அதனால தான் அப்படி நின்றுட்டேன். எப்போ பார்த்தாலும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணினே இருக்குவேன் நினச்சின்னுக்கிறியா? இப்போ மட்டும் நான் வராத இருந்திருந்தால் இங்கே என்ன நடந்திருக்கோ நினச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் உதறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜிமினியை பார்த்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். எப்போ அந்த நெக்ஸ்ட் டைம் எப்போ வரும்? உன்னை நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் பார்க்குறேன், ஏதாவது ஒரு ட்ரபிள், ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? ரொம்ப முக்கியம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் அவங்க அப்படி கத்தின உடனே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணி நின்றுடுவீங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து டே மச்சா எதுக்குடா இப்போது அப்படி கத்துற அப்படின்வாங்க. இல்லைடா மச்சா, பாஸ்கெட் பால் வறுத்து கண்ணை மூடி நின்றுட்டுருக்காளடா, நான் மட்டும் வந்து அவளை புல் பண்ணாத இருந்தா அப்படின்வாங்க. சரி விடு அத்தா, நீ காப்பாற்றிட்டியே, இப்போ எதுக்காக அவளை அப்படி கத்துற? ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களே பார்த்துன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்மின்னு. அப்புறமா ஸ்டீவ் வந்துட்டு ஆக்சுவலி அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்மா அப்படின்வாங்க. இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி அங்கேருந்து போயின்னுக்குவீங்க. அதுக்குள்ளேயோ உங்கள் சீனியர் ஓடி வருவாங்க உங்ககிட்ட. என்னாச்சு வயன், எது கலந்துன்னுக்குற? அவங்க உங்ககிட்ட என்ன பேசியிருந்தாங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லை உங்ககிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா? அவங்கள இரு நான் பேசுகிறேன் அப்படின்வாங்க. அப்படின்னு கிளம்புவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவங்க கையை டக்குன்னு பிடிக்குவீங்க. இல்லை சீனியர், அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் பயந்துட்டேன், அதனால தான் என் கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் சீனியர் உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட் மேலே கையை வச்சு உங்கள் முடியை கேர்ஸ் பண்ணி விட்டு, அவ்வளோதானா, அதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? சரி போ, உன் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. பட் உங்களுக்கு தெரியல, தூரத்துலேருந்தே ஒருத்தவங்க வந்து ஃபுல் பேர்னிங்கு, அவங்க வயிறுள்ள அப்படியே நெருப்பு கொளுத்தி போட்ட மாதிரி பேர்ன் ஆயிருக்கோ, அதாவது ஜெல்லஸுங்க. ஆனால் அவங்க அதை வந்துட்டு கோமா பார்த்துன்னுக்குவாங்க. யாரோட மச்சான் அவன், பையன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறா, இவ்வளோ கையெல்லாம் பிடிச்சி பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பையனோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குவானோ அப்படின்வாங்க ஸ்டீவு. அப்போ ஜிம்மின் டக்குன்னு ஸ்டீவை திரும்பி பார்த்து முறைச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தால் அவள் அவ்வளோ ஜாலியாக இருந்துக்குவாளா அப்படின்வாங்க. ஓ லாஜிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவன் உண்மையாகவே அவள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாளேடா. டேய், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன்ல, நீ எப்படிடா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? எனக்கு தெரியுதுடா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. சரி விட, நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? இல்லை ஜெலஸா? எனக்கு எதுக்குடா ஜெலஸு? நான் சனாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் இவகிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு வந்திருக்கேன், இவ்வளோ பார்த்து நான் ஏன் ஜெலஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல, நீ சனாவை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கு வந்த மாதிரி தெரியல, நீ பையனை பார்க்குறதுக்கே வந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்வாங்க. என்னடா சொன்னேன்? ஒன்றும் இல்லைடா, நடு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் லாக்கரில் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்புவீங்க. அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. ஏன்னா ஜிம்மினும் ஸ்டீவும் நின்றுக்குவாங்க. அதான் நான் இப்போ எந்த ட்ரபிளும் இல்லை சார், எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மினு, ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நீங்கள் அப்போவே சாரி சொல்லிட்டீங்களே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்வீங்க. அதை பற்றி இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. ஓ ஆமாம், இல்லை எந்த ஒரு தேங்க்ஸ் பெண்டிங் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பிரின்சிபல்கிட்ட பேசி அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்களாமே, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிம்மின் இரிட்டேட் ஆகிட்டு, ஓ காட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேண்ட் பாக்கெட்டில் 2 கையை போட்டு திரும்பிடுவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு, அப்போ நீங்கள் ஸ்டீவை பார்த்து,
இவருக்கு என்ன ஆச்சு? நான் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டேன்னு இவ்வளோ இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஸ்டீவு, ஆக்சுவலி அவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் அவன் உன்னை பார்க்குறதுக்கே வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிமின், வெளியே போய் பேசலாமா அப்படின்வாங்க. சார் இப்போ எனக்கு கிளாஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்வீங்க. ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ஒரு 5-10 மினிட்ஸ் ப்ளீஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குவீங்க. பட் நீங்கள் வந்து ஜிம்மினுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நீங்களும் ஜிம்மினும் நின்றுன்னு பேசுறது இங்கே காலேஜில் யாராவது பார்த்தா தப்பாக பேசுவாங்க, ரூமர் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ லைப்ரரியில் நான் ஏதோ புக்கு படிக்கிற மாதிரி உட்காறேன், நீங்கள் இன்னொரு டைரெக்ஷனில் உட்காந்து அப்படியே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ ஜிம்மின் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணி, பரவாயில்ல, ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அங்கே கிளாஸ் ஹவர்ஸுன்றதுனால நிறைய பேர் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்க மட்டும் ஒரு 2-3 பேர் இருக்குவாங்க லைப்ரரியில். நீங்கள் புக் எடுத்துகிட்டு வந்து படிக்கிற மாதிரி ஜிம்மின் ஆப்போசிட்டில் உட்காருவீங்க. அப்போ ஜிம்மின்னு, ஆக்சுவலி ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? யூஸ்வலாக நீங்கள் தானே சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, இப்போ என்ன நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுன்னுக்கிறீங்க அப்படின்வாங்க. நான் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் கேட்குறியா அப்படின்வாங்க. சரி சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப்பு? நான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி சரி சொல்லுங்கள் அப்படின்வீங்க. அன்றைக்கி என் கூட ஒரு பொண்ணு இருந்தால, உன்னை நான் அந்த ஸ்டோன் மேலேருந்து கீழே விழும்போது காப்பாற்றினல, அப்போது பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணல. ஓ, ஒன் சைட் லவ்வா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான், ஆனால் அந்த மாதிரி இல்லை. சார், எனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது, இதில் நீங்கள் எப்படி சொன்னால் அப்படின்வீங்க. அப்போ ஜிமின்னு, சரி சரி சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறா, ஆனால் அவள் ரியலைஸ் பண்ணல. அவள் ரியலைஸ் மாதிரி பண்ணோன்னா அவளை ஜெலஸ் ஆக்கணும்னு என் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்தா. சரி, அப்போ நீங்கள் அவங்கள ஜெலஸ் ஆக்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து எதுக்காக ஹெல்ப் கேட்டுன்னுக்கிறீங்க அப்படின்வீங்க. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணோம், நான் எப்படிங்க ஹெல்ப் பண்ண முடியும்? இதை பாரு, உங்ககிட்ட அன்றைக்கி பேசும்போது அவள் பயங்கரமாக ஜெலஸ் ஆனா. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் அவ்வளோ ஜெலஸாக இருந்து பார்த்தந்து. அதுக்கு அப்படின்வீங்க. நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடந்துக்கினா போதும். எனக்கு புரியல சார். நான் உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்றுடுவீங்க. அங்கே இருக்கிறவங்களாம் டக்குன்னு உங்களே பார்ப்பாங்க. அப்போ ஜிம்மின்னு அவங்க தலைமையில் கையை வச்சுட்டு, ஷோ பையன் உட்காரு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக உட்காந்து, சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்பீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ராமா பண்ணுன்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன், உண்மையாகவே கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்ல. கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ராமா பண்ணுறதுக்கே நான் ஒத்துக்க மாட்டேன், அதில் உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது வரை கேட்குறாங்களாம். சார், அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருங்கள், என்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னமோ எனக்கு 2-3 தடவை ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன். இதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. இந்த பார்வையன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே ஜென்யூனாக ஹெல்ப் பண்ணது. இந்த விஷயத்துக்காக நான் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல, இது மைண்டில் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், உனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நீ ரிட்டன் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் இப்படி தான் மூஞ்சி காமிக்குவியா? சார், நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்ப் கேளுங்க சார், நான் பண்ணுறேன். ஆனால் இது என்னால் முடியாது. இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிஞ்சால், இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. பையன், நம்ம என்ன உண்மையாக டேட்டிங் பண்ணின்னுக்குறோமா? நான் நான் சொல்கிறது உனக்கு புரியல. வெறும் சனா முன்னாடி மட்டும்தான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேசலாம். அவளுக்கு மட்டும்தான் நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அவளை ஜெலஸ் ஆக்குனா அவள் ஒரு கொஞ்ச நாள்லேயே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். அது வரைக்கும் என் கூட நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இரு. இன்னொன்று என்னென்னா, உனக்கு வேறவங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ற பயமே வேணாம். ஏன்னா இப்போது நிறைய பேர் உண்மையாகவே டேட் பண்ணுவாங்க, ஆனாலும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் பட் ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? எதுக்கு? இல்லை கேட்குறேன். நான் சிஇஓ. அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிடுங்க, ஏதாவது மூவி டைரக்ட் பண்ணுங்கள்,
செம்மையாக ஸ்டோரி எழுதுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின்னு உங்களையே முறிச்சு பார்த்துட்டு, அது என்னோடய சொந்த கம்பெனி, ரிசைன் எல்லாம் பண்ண முடியாது, இப்போ என்ன ஓகேயா இல்லையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அந்த டேபிள் மேலே லீன் ஆகிட்டு ஓகே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஜிம்மினுக்கு பயங்கர கோவம் வந்துடும். தட்டுன்னு பேங்க் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நிற்கிவாங்க. இப்போ இந்த தடவை ஜிம்மின்னு எல்லாருமே உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்க்குவாங்க. அப்போ அந்த லைப்ரரியன்னு, என்ன சவுண்ட் அப்பத்துலேருந்து உங்கள் 2 பேர்தோ மாற்றி மாற்றி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு பிரச்சனை எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, லைப்ரரியில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஐயோ கடவுளே அப்படின்வீங்க. அப்போ ஸ்டீவ் ஓடி வருவாங்க. சார் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை சார், ஆக்சுவலி அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிச்சு அவங்க கம்பெனியில், அதுதான் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, எனக்கு தெரியாது, சாரிம்மா, நான் ஆக்சுவலி இந்த வேலைக்கு புதுசு அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போது இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் உங்கள் 2 பேர் டைரெக்ஷனில் வந்துட்டு என்ன உங்கள் 2 பேர் பிரச்சனை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் சார், இவங்க எனக்கு 2-3 தடவை ஹெல்ப் பண்ணிட்டாங்களா, அதுக்கு நான் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமா கேளுங்க அப்படின்வாங்க. அப்போது ஜிம்மின்னு ஸ்டீவியை பார்க்குவாங்க. அப்போ ஸ்டீவு அவனுக்கு அந்த ஹெல்ப்பை கேட்குறதுக்கு சொன்னதே நான் தான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்டீவை பார்த்து என்ன சார் சொல்கிறீங்க, நான் எப்படி சார் அவங்க கூட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியும், யாருக்காவது தெரிஞ்சால் என்ன சார் நினைக்குவாங்க, எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்டே பிடிக்காது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பு, ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதில் என்கிட்ட வந்து ஃபேக்காக வேறு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறது தானே, நீங்கள் எங்கே சொல்வீங்க, நீங்கள் தானே அந்த ஐடியாவே கொடுத்துருக்கீங்க, சே அப்படின்னு சொல்வீங்க. பையன், நீ உனக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு தான் சொன்னேன், ஏன்னா அன்றைக்கி அந்த பேர்டு அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ அவ்வளோ குட்டி பேர்டை எடுத்துன்னு போய் உன் லைஃபே ரிஸ்க்காக வச்சு அந்த பேர்டை அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சேன். இப்போ 2 லவ் பண்ணுற ஜோடிங்க, அதுங்க 2ங்களே நீ ஒன்றா சேர்த்து வச்சா உனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும், நாளைக்கு அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களுக்கு உன் பேர் தான் வைக்குவாங்க இல்லையா ஜிமின் அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் அப்படின்வாங்க. அப்போ ஸ்டீவு கண்ணில் சிக்னல் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டு மெல்ட் ஆகிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கோம். ஆமாம் ஆமாம், என் பொண்ணுக்கு நான் வையன்னு பேர் வைக்கிறேன், ஒருவேளை அதுக்கு நீங்கள் திரும்பிட்டு ஒருவேளை பையன் பிறந்துட்டா என் வையன் வைக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது கன்றாவியாக இருக்கும், ஆனாலும் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல யோசி, இன்னும் 2 days விட்டுட்டு உன் முடிவை சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி ஓகேனா ஓகே, நோன்னா நோ, நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின்னு, ப்ளீஸ் வயன் நல்லா யோசித்து முடிவெடு, என்னோடய லைஃப் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கண்ணை பார்த்து சொல்லியிருக்குவாங்க. நீ நோ சொல்லிட்டா என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் ஜிமின் கண்ணியை பார்த்து எனக்கு 2 days டைம் வேணும், நான் அதுக்கப்புறமா என் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. என் கையை விட்டுறீங்களா அப்படின்வீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு உங்கள் கையை விட்டுருவாங்க. சாரி அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. இட்ஸ் ஓகே, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போயிருக்குவாங்க. பட் ஸ்டீவ் வந்துட்டு அவங்க கண்ணுக்கு மேலே கையை வச்சு அந்த டேபிளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு ஜிம்மினை அப்புறமா நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துருக்குவாங்க. அப்புறமா ஜிம்மினை பார்த்து முடிஞ்சிச்ச மச்சா, அவளை அட்மையர் பண்ணுது அப்படின்வாங்க. அப்போ ஜிம்மின் அவங்க சென்ஸுக்கு வந்துட்டு, ஏய் நீ என்னடா லூஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் அவளை அட்மையர் பண்ணுறேன்வாங்க அப்படின்வாங்க. இல்லைடா மச்சா, ஒரு நிமிஷம் நீ அவகிட்ட கையை பிடிச்சி பேசும்போது உண்மையாகவே நீ அவளை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க கேட்டுன்னுக்கிறியோ என்னமோன்னு நினச்சிட்டடா அப்படின்வாங்க. நீ லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசாத, நான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டுன்னு இருந்தேன், அவள் கொஞ்சம் மெல்ட்டானா பார்த்தியா அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம், மெல்ட்டானா, அவள் மெல்ட்டானாலோ இல்லை நீ மெல்ட்டானியோ, நீ என்னடா என்னென்னவோ சொல்கிற, ஒன்றும் இல்லை நட்ரா, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போது ஜிமின் சரி நடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மறுபடியும் நீங்கள் போன அந்த டோர் பக்கமே பார்த்துருக்குவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்து மெதுவாக பின்னாடி வந்து ஜிமின் மூஞ்சிக்கிட்ட வந்து, அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ தெரிய மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. ஐயோ கடவுளை நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிட்டுக்குவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு, இது எங்கே போய் முடிய போதோ, எனக்கு என்னமோ காற்று வேறு பக்கம் வீசுகிற மாதிரி இருக்குது,
பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. என்ன நடக்கும்? நம்ம வையன் ஓகே சொல்லிடுவாங்களா, இல்லை நோ சொல்லிடுவாங்களா? ஒருவேளை நோ சொன்னால் அதோட கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும்? இல்லை ஓகே சொன்னால் அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்? மேபி இது வையன் ஜிம்மின் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டா? இது ஜியாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.